ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேஜ் நம்பர் 102ல் வந்து டைப்ஸ் ஆஃப் கிரெடிட். டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம். எக்ஸ்போர்ட்டர் இருக்க இம்போர்ட்டர் பேங்க், இங்கே இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட்டர் இருக்கார். கரஸ்பாண்டன்ட் பேங்க் வச்சுக்கலாம். இம்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டர் பேங்க்கிட்ட போய் எல்சி இஷ்யூ பண்ண சொல்கிறாரு. ஸோ இது வந்து இஷ்யூயிங் பேங்க். இது வந்து கரஸ்பாண்டன்ட் பேங்க்ட்ட வந்து சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் நாட்டில் உள்ள ஒருத்தருக்கு வந்து எல்சி நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் பேங்க்கிட்ட போய் சொல்லுது. ஸோ கரஸ்பாண்டன்ட் பேங்க் இஸ் அ அட்வைசிங் பேங்க் and here the exporter is a beneficiary. So this is the concept behind the LCs, and now we are going to see the types of LCs. First one is irrevocable letter of credit. Once issued, the terms and conditions cannot be amended or cancelled without the agreement of all the parties to the credit. If a credit is silent, the credit is automatically deemed to be irrevocable. This constitutes the issuing bank's undertaking to effect payment upon production of a conforming document. Irrevocable அப்படின்னா it cannot be amended. அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் வந்து எதையுமே மாற்றவே முடியாது. ப்ரொவைடர் எல்லா பார்ட்டிஸும் அக்ரி பண்ணாங்கன்னா தான் அது மாற்ற முடியும். ஸோ இது வந்து irrevocable லெட்டர் ஆஃப் கிரெடிட். ரிவோக்கபிள் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட். இது வந்து மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் இதில் மாற்ற முடியாது, இது வந்து மாற்ற முடியும். cannot be ஃபர்ஸ்ட் இதில் cannot be amended or cancelled. இல்லை வந்து this type of credit may be amended or cancelled by the applicant at any time without reference to or consent of the beneficiary. Importer வந்து எப்போனாலும் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். It conveys no engagement to the party beneficiary and merely establishes the terms under which a shipment is to take place and the documents required. Banks do not entertain such letter of credit. Irrevocable மட்டும்தான் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து இப்போல்லாம் இஷ்யூ பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து அன்கன்ஃபர்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட். அன்கன்ஃபர்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கான்ஸ்டியூட்ஸ் அண்டர்டேக்கிங் ஆன் த பார்ட் ஆஃப் இஷ்யூயிங் பேங்க் டு எஃபெக்ட் பேமெண்ட் டு த பெனிஃபிஷியரி அகேன்ஸ்ட் கிரெடிட் கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட்ஸ். Advising bank, unconfirmed letter of credit constitutes undertaking on the part of the issuing bank to effect payment to the beneficiary against credit conforming documents. Advising bank has no engagement or responsibility as regard payment, even if confirming documents are presented. The advising bank will make a decision on their ability to effect payment at the time of presentation of document. Unconfirmed letter of credit அப்படின்னா issuing bank என்ன பண்ணுது அப்படின்னா பெனிஃபிஷியரி வந்து கிரெடிட் கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னா தான் அதை என்டர்டெயின் பண்ணணும். அதாவது என்னென்னா இப்போ இம்போர்ட்டர் இருக்கார். இம்போர்ட்டர் வந்து அந்த கிரெடிட் கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்னா அவருடைய டைட்டில் டீடாக இருக்கலாம், சொத்து பத்திரங்களாக இருக்கலாம், ஏதாச்சும் இல்லைன்னா அவருடைய ஜுவல்ஸ் பொதுவாக எடுக்கிறதுல எஃப்டி, ஜென்ரலாக என்னென்னா எஃப்டி போட சொல்லுவாங்க. இம்போர்ட்டர் வந்து எஃப்டி போட சொல்லுவாங்க. ஒரு 10 lakhக்கு இவர் எஃப்டி போட்டிருக்காரு அப்படின்னா இதிலேருந்து ஒரு 8 lakhக்கு எல்சி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட்ஸு. அவருடைய பேமெண்ட்டை வந்து கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த எஃப்டி தான். இதில் ஜென்ரலாக என்னென்னா நம்ம இந்தியாவில் பேங்க்ஸ்லாம் எல்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஃப்டி தான் வாங்குவாங்க. இந்த கன்ஃபர்மிங் டாக்குமெண்ட். அன்கன்ஃபர்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா இந்த இது எதுவுமே வாங்காமல் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எதுவுமே இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்காமல் லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறது வந்து அன்கன்ஃபர்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட். Unconfirmed letter of credit constitutes undertaking on the part of the issuing bank to effect payment to the beneficiary against credit confirming documents. Advising bank has no engagement or responsibility as regard payment even if confirming documents are presented. புரியுதா? அட்வைசிங் பேங்க் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இது வந்து எல்சி இஷ்யூயிங் பேங்க்குக்கு தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட். The confirmation constitutes the undertaking of confirming bank in addition to that of the issuing bank to effect payment upon presentation of counters of credit confirming documents. The confirming bank undertakes to effect payment to the beneficiary as prescribed in the credit terms on the presentation of credit confirming documents.
For this undertaking, the beneficiary or the applicant will be required to pay a confirmation fee, which is in essence a premium to reflect the extra liability incurred by the confirming bank. இந்த கிரெடிட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து இதை பேஸ் பண்ணி இன்னொரு பேங்க் கன்ஃபார்ம் பண்ணுது. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கன்ஃபார்மிங் பேங்க். சப்போஸ் இந்த பேங்க் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இந்த இஷ்யூயிங் பேங்க் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கரஸ்பாண்டன்ட் பேங்க் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னொரு பேங்க் வந்து அவர் சொல்லலாம் கன்ஃபார்மிங் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கன்ஃபார்மிங் பேங்க் வந்து இந்த இம்போர்ட்டர் வந்து கண்டிப்பாக பே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் கன்ஃபார்மிங் லெட்டர் ஆஃப் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து ரிவால்விங் லெட்டர் ஆஃப் கிரெடிட். Revolving credits are used when the buyer and seller with each other on regular basis and can be structured to mirror workflow. இது சிம்பிளாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ரிவால்விங் லெட்டர் ஆஃப் கிரெடிட், ரிவால்விங் எல்சி. இது என்னென்னா இப்போ இம்போர்ட்டர் இருக்கார், எக்ஸ்போர்ட்டர். இம்போர்ட்டர் வந்து இந்த டீ வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், டீ பேக்ஸ் வந்து ரெடி பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். எக்ஸ்போர்ட்டர் வந்து டீ எஸ்டேட் வச்சுருக்கார். இந்த இடத்துல இவர்கிட்ட இருந்து கண்டினியூஸாக இலை வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 டன் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு 10 டன், ஒவ்வொரு மாதமும் 10 டன்னாக வாங்குறாரு. ஸோ வந்து 120 டன்ஸ்க்கு வந்து இவர் 1 இயருக்கு டர்ன் ஓவர் நடக்குது இவங்க 2 பேருக்கும் நடுவில். இது வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 120 டன்னுக்கு மொத்தமாக வந்து எல்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக என்னென்னா ரிவால்விங் எல்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவால்விங் எல்சி வந்து 120 டன்னுக்கு வந்து இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 டன்னுக்கு ஒன்று பண்ணணும், இன்னொரு 10 டன்னு, இப்படி 12 எல்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். பட் பேங்க்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 120 டன்னுக்கு மொத்தமாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாதம் 10, செகண்ட் மாதம் 10, தேர்ட் மாதம் 10, ஃபோர்த் மாதம் 10 இப்படின்னு சொல்லிட்டு 10 தான் அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது பேர் தான் ரிவால்விங் எல்சி. கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறது அந்த எல்சிஸ். Next is standby letter of credit. A standby letter of credit performs a similar function to a bank guarantee but is issued in a format corresponding to that of a documentary credit. Its prime function is to provide a financial remedy to the seller in the event of non-payment or non-performance by the buyer. Is to provide financial remedy to the seller in the event of non-payment of non-performance by the buyer. Like a bank guarantee, a standby credit is payable on first demand, usually against the beneficiary's simple declaration on non-payment or non-performance accompanied by minimal supporting documentation. This offers the beneficiary maximum control over the claims process. A standby letter of credit performs a similar function to a bank guarantee but is issued in a format corresponding to that of a documentary credit. இதில் வந்து பேங்க் வந்து பே பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸ்போர்ட்டர் பே பண்ணலை அப்படின்னா அதை வந்து பேங்க்கே பே பண்ணுறது வந்து ஸ்டாண்ட்பை லெட்டர் ஆஃப் இம்போர்ட்டர் வந்து பே பண்ணலை அப்படின்னா அதை வந்து பேங்க்கே பே பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்டாண்ட்பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். A standby letter of credit performs a similar function to a bank guarantee but is issued in a format corresponding to that of a documentary credit. Its prime function is to provide a financial remedy to the seller. Sellerனா exporter. In the event of non-payment or non-performance by the buyer. Buyer வந்து suppose pay பண்ணலை அப்படின்னா அதுக்கு ரெமெடியை வந்து இது கொடுக்குது. Like a bank guarantee, a standby credit is payable on first demand, usually against the beneficiary's simple declaration on non-payment or non-performance accompanied by minimal supporting documentation. This offers the beneficiary maximum control over the claims process. Next வந்து transferable letter of credit. Transferable credits are required when the seller is acting as an agent in an export order. Part or all of their rights and obligations under the credits are transferred to the actual supplier of the goods. The credit must be specifically designed as transferable unless the credit terms state otherwise. It may only be transferred once, although its partial shipments are allowed. A transferable letter of credit என்னன்னு மட்டும் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னா இப்போ வந்து பெனிஃபிஷியரி வந்து எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு என்ன இந்த டால்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம்.
டோர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் வந்து இந்த நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர். இப்போ வந்து டோர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து வுட்டு வந்து இன்னொருத்தட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும். இந்த வுட்டு சப்ளையர் வந்து வுட் சப்ளையர்கிட்ட போய் இவர் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ வுட்டு வந்து இவர்கிட்ட வாங்குறாரு, எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸுன்ற ஒருத்தட்ட வந்து எக்ஸ்போர்ட்டர் வாங்குறாரு. வாங்கிட்டு டோர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இம்போர்ட்டருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்து என்னென்னா, இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து இவருக்கு ஃபேவராக தான் இருக்குது. எக்ஸ்போர்ட்டர் தான் பெனிஃபிஷியரி. இதில் இந்த பெனிஃபிஷியரி வந்து அப்படியே இந்த எல்சியை வந்து இவரோட பேருக்கு மாற்றிடுறாங்க. ஓகேயா? இந்த எக்ஸ்போர்ட்டருடைய எல்சியை அப்படியே இவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபேவராக உள்ள எல்சியை வந்து சப்ளையருக்கு ஃபேவராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். நெக்ஸ்ட்டு பேக் டு பேக் லெட்டர் ஆஃப் கிரெடிட். பேக் டு பேக் அப்படின்னா இந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிளில் வந்து என்னென்னா இதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கையில் ஒரு எஃப்டி இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு கையில் ஒரு எல்சி வச்சுருக்காரு, அதை அப்படியே கொண்டு போய் சப்ளையர்கிட்ட கொடுத்துட்றது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள். பேக் டு பேக் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்கிட்ட வந்து கையில் ஒரு எல்சி இருக்குது. இப்போ வந்து சப்ளையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எல்சியை பேஸ் பண்ணி இன்னொரு எல்சி காப்பி ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த எல்சி காப்பியில் வந்து இது சப்ளையருக்கு ஃபேவராக இருக்குது. பேக் டு பேக் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. பேக் டு பேக் அப்படின்னா வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த எல்சியை வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இன்னொருத்தருக்கு ஃபேவராக மாற்றிடுறாங்க. இது வந்து பேக் டு பேக் லெட்டர் ஆஃப் கிரெடிட். Under letter of credit transactions, there are occasions when the beneficiary of the letter of credit is not in possession of the actual material required to be supplied under the letter of credit. He has therefore to procure such material either from the manufacturer or from another trader. In such a case, it will be necessary for him to open another letter of credit locally and his end in favor of concerned manufacturer or trader for supply of goods to himself for the purpose of shipment under the original credit. Next, red class and green class letter of credit. Red class letter of credit இது முக்கியமான portion friends. First read பண்ணிக்கிறேன், அப்புறம் explanation சொல்கிறேன். Red class letter of credit is a one which provides for advance payment to the exporter for the purpose of procuring shipment material and arranging for its actual shipment. இது போன லெட்டர் ஆஃப் கிரெடிட்லலாம் என்னென்னா எக்ஸ்போர்ட்டர் எப்போ பண்ணுறாரு அப்படின்னு எப்போ அவர் வந்து இவருக்கு வந்து பேமெண்ட் எப்போ ரிசீவ் ஆகுது அப்படின்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு கடைசியில் தான் இவருக்கு வந்து மணி கையில் வருது. இதுக்கு வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் ஆகும். அவர் வந்து அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு அட்வான்ஸாக பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ரெட் கிளாஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து அட்வான்ஸாகவே இந்த பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு $2000 வச்சுக்கலாமே. $2000 எல்சி வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டே இந்த எக்ஸ்போர்ட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ தட் எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட்டருக்கு அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இம்போர்ட்டர் பே பண்ணுறதுல வந்து பேலன்ஸை கழிச்சிட்டு எக்ஸ்போர்ட்டருக்கு கொஞ்சம் கிரெடிட் ஆகும், கடைசிலையும் கொஞ்சம் கிரெடிட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் ரெட் கிளாஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வருது இதில். Red class letter of credit is the one which provides for advance payment to the exporter for the purpose of procuring shipment material and arranging for its actual shipment. The advance given to the exporter in this manner will be repaid only tendering export documents at the counters of the bank, which gives advance to the exporter at the instance of letter of credit opening bank. If the letter of credit provides for further advance to facilitate temporary storage of goods at the exporter's end, the letter of credit will be known as green class letter of credit. Red class letter of credit வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் அலோவ் பண்ணுறது வந்து ரெட் கிளாஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். க்ரீன் கிளாஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் என்ன அப்படின்னா, அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு செலவாகும் அவருக்கு. அந்த செலவையும் சேர்த்தே அட்வான்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கிளாஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். This letter of credit are rarely in vogue in India nowadays in view of the existence of packing credit facilities easily available at concessional interest rates to the exporters against lodgement of letter of credit or firm orders. This letter of credit are also known as anticipatory letter of credit. Next வந்து forward exchange contract.
A forward exchange contract is a firm contract between the bank and its customers for the purchase or sale of a specified quantity of a stated foreign currency at a predetermined exchange rate. On the due date, when the contract is executed, the transaction will be put through at the contracted rate of exchange. இல்லைன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபார்வர்டு எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ $1 வந்து $70 வச்சுக்கலாம். 70 ரூபீஸாக இப்போ உள்ள ரேட் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு 10 months கழிச்சு என்னென்னா $1 வந்து $80 கூட மாறலாம் இல்லையா? நாள் ஆக ஆக அது வந்து ரேட் வந்து கூட்டிக்கிட்டே தான் போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு தேதியிலேயே இந்த மே மாதமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. யார்? பேங்க்கும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலரும் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. உனக்கு வந்து இப்போ இந்த $70 கான்ட்ராக்ட் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த $70 இவர் வந்து ப்ரீ புக் பண்ணிடுறாரு. ஃபாரின் கரன்சியை ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 10 மாதம் கழித்து எல்லாருக்கும் $80 கொடுத்துட்டு இருப்பாங்க. $80 வாங்கிட்டு இருப்பாங்க அந்த $. பட் வந்து நம்ம ஆள் மட்டும் என்ன, நம்மளுடைய கஸ்டமர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா $70 வாங்கலாம். எல்லோரும் $80 கொடுத்து வாங்குறது இவர் வந்து $70 வாங்கிடுறான். என்ன ரீசன் அப்படின்னா, இவர் வந்து முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஓகே, இதுதான் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்டு. forward exchange contract. Forward exchange contract is a method of protecting oneself against the exchange rate fluctuations. Foreign exchange contracts are most common means of hedging transactions in foreign currencies. Forward rate agreement and interest rate swaps. Forward rate agreement and interest rate swaps are such instruments that can provide an effective hedge against interest rate risk. An FRA or IRS provides means for hedging the interest rate risk arising on account of lending or borrowing made at fixed or variable interest rates. An FRA is a financial contract between two parties to exchange interest payments for a notional principal amount on the settlement date. Forward rate agreements வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதான் forward rate agreements and interest rate swaps or such instruments. சிஐபியில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வருது. இந்த இதில் வந்து நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் டெஃபினேஷன் மட்டும் வருது இதில். And FRA is a financial contract between two parties to exchange interest payments for a notional principal amount on the settlement date for a specified period from start date to maturity date. Accordingly, on settlement date, each payment based on contract and the settlement rate are made by the parties to one another. The settlement rate is agreed benchmark reference rate prevailing on the settlement date. Forward rate agreement, 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, ஏபி இருக்காங்க. இது முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே தான் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட். இப்போ ஃப்யூச்சரில் வந்து $70, இவர் வந்து $70 ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் வந்து $80 வாங்குறாங்க அப்படின்னா நம்மளால் மட்டும் $70 வாங்கிக்கலாம். இதுதான் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். ஸ்வாப் அப்படின்னா மாற்றிக்கிறது. இப்போ ஏன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் வந்து ஒரு லோன் எடுத்திருக்காரு. பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இவர் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஒரு லோன் எடுத்திருக்காரு. அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு 2 months கழிச்சு நம்ம 2 பேரும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் வந்து இவர்கிட்ட 2 பேரும் மாற்றிக்கிறாங்க, ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மரி வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் வருது, செக் யுவர் ப்ராக்ரஸ், இதுவும் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த யூனிட் இப்போ பார்க்கலாம்.